ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் வேணு தமிழ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரசகுல்லா தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து 1/2 லிட்டர் பால் எடுத்து நம்ம ஒரு இதில் ஊற்றி காய வைக்கணும். அதை நல்லா காஞ்சு மேலே நல்லா பொங்கி வரும்போது ஒரு 1/2 லெமன் வந்து நம்ம புழிஞ்சு எடுத்து அந்த விதையெல்லாம் நீக்கிட்டு நம்ம அந்த 1/2 லெமனை வந்து அந்த மில்கில் வந்து நம்ம அப்படியே வந்து ஈவெண்ட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் நம்ம வந்து தீயை ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம நல்லா வந்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நான் வந்து சின்ன சைஸ் லெமன் அப்படிங்காட்டி ஒரு லெமன் எடுத்துப்பேன். நீங்கள் பெரிய சைஸாக இருந்துச்சு அப்படின்னா 1/2 லெமன் வந்து நம்ம புழிஞ்சு எடுத்தோம்னாவே கரெக்டாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் வந்து அந்த பால் வந்து நல்லா திரிஞ்சு வரணும். பாருங்கள், நல்லா வந்து ஈவெண்ட்டாக ஃபுல்லாக சைடில் இது பண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியமாக வச்சுருங்க, இல்லைனா பால் வந்து கொஞ்சம் பொங்கிட்டே இருக்கும். பாருங்கள், அது எந்த அளவுக்கு திரிஞ்சு வந்திருக்கு. நான் வந்து ஒரு லெமன் வந்து புழிஞ்சு விட்டுங்காட்டி அது எந்த அளவுக்கு திரிஞ்சு வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்குன்னு பாருங்கள். இப்போ வந்து இந்த டைமில் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அதை எடுத்து நம்ம வந்து அதை எடுத்து கீழே வச்சு ஒரு ஒயிட் கலர் கிளாத் எடுத்து அதை வந்து ஃபுல்லாக ஸ்ட்ரெயின் பண்ணணும். அதில் இருக்கிற வாட்டர் ஃபுல்லாக நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணணும். இதுக்கு என்னோடய குட்டீஸ் வந்து 2 பேரும் ஹெல்ப் பண்ண வந்துட்டாங்க. நானும் பண்ணுறேன்னு பாருங்கள், 2 பேருமே என் கூட வந்து ஹெல்ப் பண்ணாங்க. இல்லைன்னா என்ன வேலை செய்ய விட மாட்டாங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு சின்ன வேலை கொடுத்துட்டு ஸோ அதை ஃபுல்லாக வந்து நம்ம அதை வாட்டரில் ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து நல்லா தண்ணி வந்து நார்மல் வாட்டரை விட்டு அது ஃபுல்லாக மேலே இருக்கிற அந்த வலுவழுப்பு தன்மையெல்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு நல்லா புழிஞ்சுக்கணும். எந்த அளவுக்கு வந்து அதை ட்ரையாக இது பண்ண முடியுமோ. சூடாக தான் இருக்கும், நீங்கள் ஓரளவுக்கு வந்து புழிஞ்சுக்கணும். அதை நல்லா வந்து அதில் தண்ணி ஒரு சொட்டு கூட இல்லாமல் நல்லா வந்து இது பண்ணிவிட்டு எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நம்மளோட உள்ளங்கையை வச்சு அதை வந்து நல்லா தேய்க்கணும். ரொம்ப வந்து கொஞ்சம் நல்லா அழுத்தி வந்து தேய்க்கணும். நல்லா அழுத்தி பிசையும் போது அப்படி தான் அது வந்து அந்த சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சி வரும். அப்போ தான் வந்து உருண்டையும் வந்து நல்லா வரும். நல்லா கொஞ்சம் நல்லா பஞ்சாட்டம் இருக்கும் பார்க்குறக்கு ரசகுல்லாவும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசையணும். பிசைஞ்சிட்டு நம்ம வந்து உருண்டை பிடிச்சி பார்க்கணும் அது வந்து நல்லா இருக்கா அப்படின்னு. பாருங்கள், நான் உருண்டை பிடிச்சி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. உருண்டை ஏதாவது வெடிப்பு அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நல்லா இருக்கணும். பாருங்கள், அந்தளவு நான் பிடிச்சி வச்சுருக்கிற அளவு வந்து உங்களுக்கு எந்த ஒரு வெடிப்பு இல்லாமல் பாருங்கள். அது எந்த அளவுக்கு ஸ்பாஞ்ச் அமுத்தும் போது அது எவ்வளோ ஸ்பாஞ்சாக இருக்குன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு இருந்தால் தான் அது வந்து வேகும்போது பிரிஞ்சு போகாமல் இருக்கும். எல்லா மாவையும் வந்து நம்ம உருண்டை பிடிச்சி இந்த அளவுக்கு எடுத்துக்கணும். அடுத்தது இதுக்கு வந்து பாகு நம்ம ரெடி பண்ணணும். வாங்க பார்க்கலாம். நான் வந்து 1 டம்ளர் சர்க்கரை எடுத்திருக்கேன். 1/2 லிட்டர் பாலுக்கு 1 டம்ளர் சர்க்கரை, 1.5 டம்ளர் தண்ணி நான் எடுத்திருக்கேன். என்னோடய சுகர் வந்து எங்களுக்கு வந்து அளவாக இனிப்பு வந்து கரெக்டாக இருந்துச்சு. இது வந்து உங்களுக்கு கம்பிப்பதம் அப்படியெல்லாம் வரணும்னு இல்லை, அது நல்லா வந்து சுகர் வந்து சால்வ் ஆனால் போதும், அதில் வந்து டிசால்வ் ஆனால் போதும். நல்லா ஓரளவுக்கு சுகரெல்லாம் கரைஞ்சதுக்கப்புறம் கொதி வர ஆரம்பிக்கும் போது நம்ம பிடிச்சி வச்ச உருண்டையை வந்து அந்த பாகில் வந்து சேர்க்கணும். ஒவ்வொன்றா எடுத்து சேர்க்கணும். சேர்த்ததுக்கப்புறம் அதை வந்து நம்ம வந்து அடுப்பை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடணும். மீடியம் ஃப்ளேமில் வைக்கும்போது நல்லா கொஞ்சம் நல்லா வெந்து எடுக்கும். பாருங்கள், நம்ம எவ்வளோ சின்ன உருண்டையாக போட்டால் எந்த ஒரு வெடிப்பு இல்லாமல் இருக்குங்காட்டி அது எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு, பிரிஞ்சு போகாமல் உருண்டை எவ்வளோ பெருசாக வந்திருக்கு. ஓகே, நல்லா 15 மினிட்ஸ் நல்லா கொதிச்சு அந்த ஸ்வீட்னஸ் எல்லாம் இறங்கி நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சு நம்ம சர்வ் பண்ணலாம். நான் வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன், எப்படி இருக்குன்னு தெரில. சரி, நம்ம எடுத்து வீட்டில் கொடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குது சொல்கிறாங்கன்னு. நான் 2 மட்டும் தனியாக எடுத்து, சரி குட்டீஸ் இருக்காங்க சரி கொடுக்கலாம் அப்படின்னு 2 மட்டும் எடுத்து சிரப் கொஞ்சம் ஊற்றி பாருங்கள். வாங்க, ரசகுல்லான்னு ஏதோ செஞ்சு கொடுத்துருக்குறேன், என்னன்னு தெரியல. சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஃபஸ்ட்டு நான் சாப்பிட்டுக்கேன்னா நல்லா இருக்கான்னு சொல்கிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடலாம், சரியா? இனிப்பாக இருக்குது. ரசகுல்லாவா என்னன்னு தெரியல. நல்லா தானே இருக்கு. என்னங்க நல்லா டேஸ்டாக தான் இருக்கே. எப்படி இருக்குடா கிருத்தி? ஓகே, ரிவ்யூஸ் பார்த்துருப்பீங்க, ட்ரை பண்ணுங்கள்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.